கோமதி என்கிற சிபிசிஐடியினுடைய ஒரு அதிகாரி கோமாளித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சிதான் 1260 பக்கங்கள் கொண்ட குற்ற நகல் என்கிற வெற்றி பேப்பரை வழங்கியிருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளிகள் இருவரை கிருத்தியா ஹரிப்பிரியாவை நீக்கியிருக்கிறார்கள். யார் தங்கை ஸ்ரீமதியினுடைய அந்த பூத உடலை மருத்துவமனைக்கு எடுத்து சென்று கையெழுத்திட்டார்களோ அவர்களே இன்றைக்கு அந்த குற்றநகல் அறிக்கையில் இருந்து மரியாதைக்குரிய பிராடு கோமதி அவர்கள் அதை தூக்கி வீசி இருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம், அந்த அம்மையாரை நீக்க வேண்டும். புலன் விசாரணைக்கு உகந்த நபர் கிடையாது. இந்த வழக்கிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் 29 செயலிழந்து போனதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்து வருகிறது. கடும் மழையிலும் கொடுமையான புயலிலும் சேதமடைந்திருக்கிறதோ என்கிற எண்ணம் எமக்கு வருகிறது. அந்த கண்காணிப்பு பதிவுகள் அனைத்தும் திட்டமிட்டு பள்ளி நிர்வாகத்தால் தீக்கிரையாக்கப்பட்டதனுடைய விளைவுதான் 29 கண்காணிப்பு கேமராக்கள் இயங்கவில்லை என்று நீதிமன்றத்திலே இவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். கால் ஹிஸ்டரி என்று சொல்லக்கூடிய அழைப்பு வரலாறை நமது வழக்கறிஞர் தொடர்ந்து நீதிமன்றத்திலே கேட்டு பெற இருக்கிறார். ஆனால் கொடுப்பதற்கு துப்புள்ளாத மானங்கட்ட இந்த சிபிசிஐடி என்று சொல்லுகிற கேவலங்கட்ட அருவருக்கத்தக்க இந்த பிரிவு அந்த அழைப்பு வரலாறையும் 29 சிசிடிவி கேமராவுடைய பதிவுகளையும் தர மறுக்கிறது. பள்ளி நிர்வாகத்திற்கு எவ்வளவு தூரம் தூக்கு பிடிக்க முடியுமோ, அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு எவ்வளவு ஆதரவு கரம் நீட்ட முடியுமோ, அந்த பள்ளியை எவ்வாறெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அந்த வகையில் தொடர்ந்து அரசாங்கத்தில் ஊழியர்களாக பொதுமக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற கேடுகட்ட இந்த சிபிசிஐடி, மானங்கட்ட சிபிசிஐடி தொடர்ந்து இந்த வழக்கை இழுத்தடிப்பதிலே கவனம் செலுத்துகிறது. ஆகையால் ஒரு புதிய விசாரணையை தொடங்க வேண்டும். இது சிபிஐ நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும். உண்மை குற்றவாளிகளை உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். இறந்து கிடந்த குழந்தை இறந்த இடத்தை கூட இவர்கள் பாதுகாக்க தவறிய குற்றவாளிகளாக சிபிசிஐடி என்கிற இந்த பொறுக்கித்தனமான காவல்துறை வேலை செய்திருக்கிறது என்பதை நாம் பலமுறை சுட்டிக்காட்டி இருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அந்த பிரேத உடலை பரிசோதனை செய்த போலி மருத்துவர் முதல் பிரேத அந்த பரிசோதனை அறிக்கையை முழுவதுமாக பொய்யாக கொடுத்ததையும் மரியாதைக்குரிய தோழர் நக்கீரன் பிரகாசு அவர்கள் அவரிடம் போய் பேட்டி எடுக்கிற போது உள்ளாடை கிளிய ஓடிய நிகழ்ச்சியையும் நாம் பார்த்திருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்றுதான் நாம் மெத்த பணிவோடு இன்று வரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வழக்கின் போக்கை எப்படி கண்காணிக்க வேண்டும் என்பதை சற்று கூடுதல் கவனம் எடுத்து ஆராயப்பட வேண்டும். சிபிசிஐடியினுடைய அதிகாரியாக இன்றைக்கு இருக்கிற கோமதி தான் 69 பேருக்கு மேற்பட்டவர்களை பலியாக்குகிற கள்ளச்சாராய வழக்கிலும் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தங்கை ஸ்ரீமதி வழக்கே கோமாளித்தனமாக விசாரித்த இந்த அதிகாரி 69 உயிர்களுக்கு எப்படி இவர் நீதியை நிலைநாட்டப் போகிறார் என்கிற கேள்வியும் நமக்குள் எழுகிறது. கதையும் உண்மையா, ரகசியமாக நடந்த அந்த கதையும் உண்மையா, ஆவி அந்த கண்கள் இல்லையா, ஆவி அந்த கண்கள் இல்லையா. இது ஒரு படுகொலை. இதை பகிரங்கமாக அத்தனை பேரும் சேர்ந்து மறைப்பதற்கு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து ஒரு தாய்க்குளம் போராடி கொண்டிருக்கிறார். எனக்கு இதுக்கு முன்னாலே ஒரு தாய்க்குளம் தமிழ்நாட்டிலே போராடிய வரலாறு எனக்கு தெரியும். பேரறிவாளனுடைய வழக்கில் அவருடைய தாய் அற்புதம் அம்மாள் போராடி கடைசியிலே வென்றார்கள். இந்த தினம் ஸ்ரீமதியினுடைய தாயாரும் இந்த தினம் அப்படிப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நான் சொல்ல விரும்புவதெல்லாம், இத்தனை பேர்கள் மீது குற்ற விரல்களை நீட்டுவதற்கு முன்னால் நான் ஒரே ஒரு இடத்தை நோக்கித்தான் நீட்டுவேன். காரணம், அவர்தான் நமக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அவர் நியாயமாக நடந்திருந்தால் இந்த வழக்கு இப்படி திசை மாறி போயிருக்காது. இத்தனை பேர் மாறி மாறி சொல்லி இருக்க மாட்டார்கள். காரணம், அவருடைய துறையிலே இருக்கிற காவல்துறையினுடைய அதிகாரி சைலேந்திர பாபு இந்த சம்பவம் நடந்த மறுநாளே உடனே வந்து இது அந்த நிர்வாகத்திற்கு இருக்கும் தொடர்பில்லை என்று சொல்வாரானால் இது யார் சொல்லி கொடுத்து வந்தது என்பது அந்த இடத்திலே இருந்தால் குற்றச்சாட்டே உருவாகிறது என்று நான் சொல்லுவேன். இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் அரசாங்கம் தெளிவாக இருந்து நியாயமாக இருந்து மக்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்து அந்த நியாயத்தினுடைய பக்கத்திலே செல்வார்களானால்
இவ்வளவு பேர் போராட வேண்டிய அவசியமே இருக்காது. அன்றைய தினமே இதுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கும். ஒரு பொண்ணுக்கு சித்தி செல்வின்னு கொடுத்துட்டு இருக்கான். யாரு? ஒரு மாமா வேலை பாக்குற ஒரு கார்த்திக் பிள்ளை. ஆமா, நான் விசாரிச்சாலே இந்த கேஸ் முடிஞ்சிடும். எனக்கு என்ன தெரியுமா ஆசை? செல்வி அம்மா வக்கீலே இல்லாம அவனை வச்சு கேள்வி கேட்கணும் கோர்ட்ல வச்சு. அதுக்கு சட்டத்துல இடம் உண்டு. வக்கீல் வச்சுதான் வாதாடணும்னு கிடையாது, நம்மளே வாதாடலாம். நான் ஒரு தப்பும் பண்ணல, எனக்கு தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணலாம்னு நான் வக்கீல்கிட்ட கேட்பேன், நானே வாதாடுறேன்ட்டு. ஆனால் இந்த கார்த்திக் பிள்ளைய சத்தியமா நான் விட மாட்டேன். மாத்தி 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 இந்த டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி மாத்தி உட்கார வச்சது நாங்கதான். ஆனால் 2026 தேர்தல சத்தியமா சொல்றேன், விஜய் கையில எடுக்க போறாப்புல. விஜய் சீமானும் ஸ்ரீமதி வழக்க கையில எடுத்தாங்கன்னா மக்களோட மனநிலை மாறும். ஸ்ரீமதி ஒரு ஸ்ரீமதியா இங்க போயிருக்காங்க, கோடிக்கணக்கில் ஸ்ரீமதி உருவாயிடுச்சு. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஸ்ரீமதி இருக்காங்க. இன்னைக்கு சத்தியமா நானு அழக்கூடாதும்பாங்க, என்னால அழுக முடியல, அழுதுட்டேன். அப்படி ஒரு அழுக அழுதுட்டு இந்த மணிமண்டபத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு அழுக வந்துருச்சு. நீ எவ்வளவுதான் இது பண்ணி பணத்தை வச்சு மறைச்சாலும் சரி, 3 பேரை விசாரிச்சா போதும், இந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம போயிடும். ஒண்ணு கார்த்திக் பிள்ளை, இன்னொன்னு அந்த டாக்டர், 3வது அந்த கிருத்திகா. இவங்க 3 பேரை விசாரிச்சாலே இந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம ஆயிடும். ட்ரையலுக்கு வரட்டும் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ட்ரையலுக்கு வரட்டும். கார்த்திக் பிள்ளைக்காக நானே வருவேன். கோர்ட்ல சாட்சி அவன் மாமாங்கிறதுக்கு நான் தான் சாட்சி, நானே வந்து நிற்பேன். அதனால செல்வி அம்மாவை யாராவது தவறா பேசினானா, சித்தி செல்வியாட அந்த மாதிரி மண்டபம் கட்டுவாங்க. பைத்தியக்கார பேலை, உன்னை விட மாட்டேன்டா சத்தியமா. முகத்தை பார்த்துதான் தாய் மனசு ஏங்குது. எதற்காக மக்கள் தேர்ந்தெடுத்தோம்? மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கு நாங்கள் வாக்களித்து உங்களை தேர்ந்தெடுத்தோம். நீதிமன்றமும் துரோகம் செய்யும். ஆனால் இந்த நாட்டை நீங்கள் சீரழித்து வன்முறை காடாக ஆக்க போறீர்கள். அதிகாரம் உங்க இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு நீதிமன்றம் அதிகாரம் கொடுத்ததா? நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை கல்லூரிகளில் எத்தனை பெண்கள் கற்பழித்து கொலை செய்யப்படுகின்றார்? அதை பத்தி நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா? எடுக்கல. ஏன் எடுக்கல? யாரு அதிகாரம் கொடுத்தது? அந்த அதிகாரத்தை நீங்க பணக்கார வர்க்கத்துக்கும் பலமுள்ள வர்க்கத்துக்கும் சப்போர்ட் பண்றது எந்த வகையில நியாயம்? வாக்கு கேட்க வந்தா கரம் கூப்பி வாக்கு கேட்கிறீங்க. அப்படி அர்த்தம் என்ன? நான் எவ்வளவு அதிகாரம் இருப்பினும், என்னிடம் எவ்வளவு பலம் இருப்பினும், என்னிடம் எவ்வளவு செல்வம் இருப்பினும், நான் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கீழ்ப்பணிந்து நடப்பேன் என்றுதான் அந்த அர்த்தத்தை நாம் முன்னோர்கள் வகுத்திருக்கின்றார்கள். நீங்கள் அதிகாரம் பெற்றுக்கொண்டு எங்க மக்கள் மீதே அதிகாரத்தை நீங்க நடைமுறைப்படுத்துகிறீர்களா? ஏற்றுக்கொள்ள முடியாது. விரைவில் மக்கள் போராட்டம், மக்களுடைய உரிமை பெறுவதற்கு போராட்டம் நாங்கள் செய்தால் அதற்கு பெயர் வன்முறை அல்ல, அதற்கு பெயர் தூண்டுதல் அல்ல, அதுக்கு பெயர் அரசை வன்முறை கவுத்துவது அல்ல. அதனால இந்த வழக்குல நீதிமன்றத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீதிமன்றமும் தீர்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்கள், அதற்காக உண்மையும் நேர்மையும் உள்ள மக்கள் ஒன்று சேரும் பொழுது அப்பொழுதுதான் உங்க நிலைமை மாறப்போகின்றவரை. தற்கொலை என்றால் ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஒரு காரியம் இருக்க வேண்டும். ஒருவர் பிறப்பு எவ்வளவு கடினமானதோ அதே போல இறப்பும் அந்த அளவு கடினமானது. அதைதான் இறப்பு வலி என்று சொல்வார்கள். இறப்பு ஒரு உயிர் உடம்பிலிருந்து செல்கிறது என்றால் அது எவ்வளவு கொடுமையை அனுபவித்திருக்க வேண்டும். அந்த கொடுமையை அனுபவித்த அந்த சின்னஞ்சிறு உயிர் மரணிப்பதற்கு யார் காரணம்? அது தற்கொலை என்றே வைத்துக் கொள்வோம். தற்கொலை என்றால் யார் தற்கொலை செய்ய தூண்டியது? எங்கிருந்து வீழ்ந்தாள் அந்த பெண்? எங்கே அந்த இரத்தக்கரை? மாடிப்படி சுவர்களில் இருந்த இரத்தக்கரை ஸ்ரீமதியின் இரத்தக்கரையா இல்லையா? அன்று அவள் இறப்பதற்கு முன்பு ஒரு பார்ட்டி நடந்தது. அந்த பார்ட்டி என்ன ஆனது? பிரின்சிபல் அறையில் இருந்து ஆணுரைகள் கைப்பற்றப்பட்டது. அந்த ஆணுரைகள் எதற்காக, யாருக்காக வைக்கப்பட்டிருந்தன?
பள்ளி நிர்வாகிகளின் மகன்களுடைய பங்கு என்ன? அவர்கள் இதில் பங்கு பெற்றார்களா இல்லையா? எதற்காக ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்டார்? நாம் சொல்லக்கூடிய தேரி என்னவென்றால், ஸ்ரீமதியை இரையாக்க முயற்சித்தார்கள். யாரோ ஒரு விஐபி அந்த நேரத்தில் பள்ளிக்கு வந்திருக்கிறான். அந்த விஐபிக்கு ஸ்ரீமதியை இரையாக்க முற்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீமதி அவளது அம்மாவோடு சகோதரியை போல வளர்ந்த மகள் என்பதால் ஸ்ரீமதி இரையாக மறுத்துவிட்டால், இரையாக மறுத்ததனால் அடித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்தது. ஏனென்றால் நாங்கள் நக்கீரன் அந்த விஷயத்திற்குள் புகுந்து ஸ்ரீமதி இறப்பதற்கு சரியாக 1 மணி நேரம் முன்பு பாத்ரூமில் ஒரு பெண் துணி துவைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு பின்னாடி போய் தாயாரை கொச்சைப்படுத்தி பேசுனீங்க. எவ்வளவு கேவலம்! மறைந்த அந்த அற்புதமான மாணவியை கொச்சைப்படுத்தி பேசுனீங்க. பேசின சண்டால இப்ப சிறையில் இருக்கிறான், வரட்டும். இன்னைக்கு ஆட்சியாளருக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, சாதாரண சாமானியமான மக்களுக்கு நீதி வேணாமா? காவல்துறை அன்றைக்கு செய்த அதே கேலாக்காரர் அந்த காவல்துறை தானே இன்னைக்கு 65 பேர் கள்ளச்சாரத்தில் இறந்து போயிருக்காங்க. யார் காரணம்? இதே கள்ளக்குறிச்சியில. அப்ப இந்த கள்ளக்குறிச்சியில தொடர்ந்து ஒரு சம்பவம் நடக்குது. நிர்வாகத்துறை சரியில்லை, மருத்துவத்துறை போஸ்ட்மார்டம் பண்ண ரிப்போர்ட் ஒழுங்கா கொடுத்தாங்களா? ஒழுங்கான பதில் இருந்துச்சா சிறுமி தாயாருக்கு? பள்ளிக்கூடத்துல பதில் இல்லை, எப்படி இருந்துச்சுன்றதுக்கு பதில் இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போனா மருத்துவர்கிட்ட பதில் இல்லை, காவல்துறைக்கு போனா பதில் இல்லை. உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்கள் பள்ளியை தாக்குகிறார்கள். ஆனா காவல்துறை என்ன செஞ்சிச்சு? சிறுமியினுடைய மரணத்துக்கு என்ன காரணம் விசாரிக்கிறத விட உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்களை தேடி தேடி பழி வாங்கி அவங்க இன்னைக்கு சிறையில வச்சு அவங்க மேல வழக்கு போட்டிருக்கீங்க. முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு வரது என்னன்னு கேட்டா, நீங்க திராவிட மாடல் ஆட்சி நடத்துங்க, ஆதரிக்கிற அது வேற. ஆனா சாதாரண சாமானிய மக்களுக்கு இப்படி 2 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. ஒரு புள்ளி கூட நீங்க சிறுமியுடைய தாயாடிய கோரிக்கைய ஒரு புள்ளி அளவு நேரையே சந்திச்சு கேட்டாங்க, நிறைவேற்றிருக்கீங்களா? சாதாரண சாமானிய மக்களுக்கு தானே ஆட்சி, மக்களுக்காக மக்களுக்காக தானே ஆட்சி, ஜனநாயகம். சாதாரண ஒரு சிறுமியினுடைய மரணத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. நீதி கேட்டு நெடிய படிக்கட்டுகளை தொடர்ந்து தட்ட வேண்டியிருக்கு. சாதாரணமான நீதிமன்றங்கள்லாம் அவங்களுக்கு நீதி கொடுக்கல. அவங்க கேட்ட சாதாரணமான சாமானியமான ஒரு நியாயமான கோரிக்கை, சிறுமி தாயார் கோரிக்கை, எந்த கோரிக்கையும் நீதிமன்றமே செவி மடுக்கல. அதனால ஆட்சியாளர்கள் கள்ளக்குறிச்சியில சிறுமதியின் மரணத்தில் ஏற்பட்ட அவலத்துக்கு சரியான நீதி வழங்காத காரணத்தால் தான் தொடர்ந்து அவலம் கள்ளக்குறிச்சியில் இன்னும் அவலம் ஏற்பட போகுது. ஏன்னா நீங்க உளவுத்துறை சரியா இல்ல. நீங்க உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு, அவங்க சொல்றது மட்டும் வச்சுக்கிட்டு, அன்னைக்கு சிறுமதியின் தாயார் நம்முடைய தாயார் சொன்ன கோரிக்கையை ஏத்துக்கிறல. உளவுத்துறை சரியான தகவல் கொடுக்கல. தற்கொலைன்னு சொல்லி நீங்களா மூடி மறைச்சிட்டீங்க. இப்ப என்ன கலெக்டர் எடுத்தோன்னு கள்ளக்குறிச்சியில என்ன சொன்னாரு? எரிசாராயத்துல அப்படிலாம் சம்பவமே இல்லைன்னாரு. அன்னைக்கு சொன்னதுதான் சிறுமதி இறக்கும்போது என்ன சொன்னாரா கலெக்டர் எஸ்பிய, அதுதான் இப்ப இருக்கிற கலெக்டர் எஸ்பின்னு சொன்னாங்க. மாற்றமா அவங்கள இடமாறுதல் செஞ்சா மட்டும் பத்தாது, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். எவ்வளவு கற்பனையோட எவ்வளவு அவங்களுடைய எண்ணத்துடைய கோட்டையில தகர்த்திருக்காங்க சதிகாரங்க. அவர்கள் நடமாடுறாங்க. மேற்கொண்டு பணத்தை வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தில் போய் பாதிக்கப்பட்ட அன்னைக்கு நம்முடைய அந்த மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு போகும் அளவிற்கு இது ஒரு கொலை என்பதற்கான ஆதாரங்களை திரட்டி நாங்கள் கொடுத்துள்ளோம். இவையெல்லாம் பாப்பா மோகன் என்கிற நக்கீரனின் வழக்கறிஞர் மூலமாக நாங்கள் நக்கீரன் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் அரசு என்ன செய்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸ்டாலின் அரசு அமைந்து செய்த ஒரு மிகப்பெரிய தவறு ஸ்ரீமதி விவகாரத்தில் அவர்கள் நடந்து கொண்டது. முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்வார்கள்.
அப்பொழுது டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு நிர்வாகத்தின் மேல் எந்த தவறும் இல்லை என அவர் முன்மொழிந்து விட்டு சென்றார். அதை அவரது குருவான வால்டர் தேவாரம் பின்பு வந்து அந்த பள்ளிக்கு விசிட் செய்து வழிமொழிந்து விட்டு சென்றார். அதே பாதையில் காவல்துறை பயணித்தது. காவல்துறை தவறாக பயணிப்பதற்கு அப்பொழுது நடந்த கலவரம் என்கிற ஒரு சம்பவம் காரணமாகிவிட்டது. அன்று வேகமடைந்த சில இளைஞர்கள் செய்த சிறிய தவறு, அந்த கோபத்தின் வெளிப்பாடாக செய்த அந்த சிறிய தவறு ஒட்டுமொத்தமாக ஸ்ரீமதி எதற்காக இறந்தாள் என்பதையே கேள்விக்குறியாக்கிவிட்டது. அந்த கேள்விக்குறிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டோம். எங்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்களை எல்லாம் தாங்கிக் கொண்டோம். உயிர் போகும் அளவிற்கு எங்களை கடத்தி சென்று அடித்து கொலை செய்யும் அளவிற்கு அவர்கள் முன்வந்ததையும் தாங்கிக் கொண்டோம். அனைத்தையுமே நாங்கள் ஸ்ரீமதிக்காக நின்றவர்கள் தாங்கிக் கொண்டோம். என்றாவது நியாயம் கிடைக்கும் என்று பாப்பா மோகன் போன்றவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறது என்னவென்றால், முதல் கோணல் முற்றும் கோணல் என சைலேந்திர பாபு சொன்னதை ஏற்று காவல்துறை இதை தற்கொலை என்று, ஸ்ரீமதியின் மரணம் என்பது தற்கொலை என அவர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் தற்கொலை என்பதற்கான சாட்சி எங்கே? அவள் எங்கிருந்து வீழ்ந்தாள்? எப்படி வீழ்ந்தாள்? வீழ்ந்த இடத்தில் ரத்தம் எங்கே? ஏன் அந்த இடத்தில் ரத்தம் இல்லை? ஏன் பள்ளி தாளாளர் முதலில் காவல்துறைக்கு புகார் சொல்லவில்லை? பள்ளி தாளாளர் ஸ்ரீமதியின் தாயார் புகார் சொல்கிறார், ஏன் பள்ளி தாளாளர் சொல்லவில்லை? பள்ளியில் அல்லவா அந்த பெண் இறந்தாள், பின் எப்படி இறந்தாள்? அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்பதற்கு ஆதாரமாக ஒரு கடிதத்தை காட்டினார்கள். அந்த கடிதத்தில் சம்பந்தப்பட்ட 2 வாத்தியார்கள் அவர்கள் குற்றமற்றவர்கள் என கோர்ட்டே விடுதலை செய்துவிட்டது. சார்ஜ் ஷீட்டில் அவர்கள் பெயர் இல்லை. நீங்கள் அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்பதற்கு ஆதாரமாக காட்டிய கடிதத்தின் அடிப்படையில் நடந்த புலன் விசாரணையில் தற்கொலை என்று சொல்கிறீர்கள். ஏன் அந்த ஆசிரியர்களை விடுவித்தீர்கள்? அப்பொழுது ஸ்ரீமதியின் தற்கொலைக்கு யார் தூண்டினார்? தற்கொலை என்றால் ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஒரு காரியம் இருக்க வேண்டும். ஒருவர் பிறப்பு எவ்வளவு கடினமானதோ அதே போல இறப்பும் அந்த அளவு கடினமானது. அதை தான் இறப்பு வலி என்று சொல்வார்கள். இறப்பு ஒரு உயிர் உடம்பிலிருந்து செல்கிறது என்றால் அது எவ்வளவு கொடுமையை அனுபவித்திருக்க வேண்டும். அந்த கொடுமையை அனுபவித்த அந்த சின்னஞ்சிறு உயிர் மரணிப்பதற்கு யார் காரணம்? அது தற்கொலை என்றே வைத்துக்கொள்வோம். தற்கொலை என்றால் யார் தற்கொலை செய்ய தூண்டியது? எங்கிருந்து விழுந்தாள் அந்த பெண்? எங்கே அந்த இரத்தக்கரை? மாடிப்படி சுவர்களில் இருந்த இரத்தக்கரை ஸ்ரீமதியின் இரத்தக்கரையா இல்லையா? அன்று அவள் இறப்பதற்கு முன்பு ஒரு பார்ட்டி நடந்தது. அந்த பார்ட்டி என்ன ஆனது? பிரின்சிபல் அறையில் இருந்து ஆணுரைகள் கைப்பற்றப்பட்டது. அந்த ஆணுரைகள் எதற்காக, யாருக்காக வைக்கப்பட்டிருந்தன? பள்ளி நிர்வாகிகளின் மகன்கள் அவர்கள் இதில் பங்கு பெற்றார்களா இல்லையா? எதற்காக ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்டார்? நாம் சொல்லக்கூடிய தேரி என்னவென்றால், ஸ்ரீமதியை இரையாக்க முயற்சித்தார்கள். யாரோ ஒரு விஐபி அந்த நேரத்தில் பள்ளிக்கு வந்திருக்கிறான். அந்த விஐபிக்கு ஸ்ரீமதியை இரையாக்க முற்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீமதி அவளது அம்மாவோடு சகோதரியைப் போல வளர்ந்த மகள் என்பதால் ஸ்ரீமதி இரையாக மறுத்துவிட்டால், இரையாக மறுத்ததனால் அடித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்தது. ஏனென்றால் நாங்கள் நக்கீரன் அந்த விஷயத்திற்குள் புகுந்து ஸ்ரீமதி இறப்பதற்கு சரியாக 1 மணி நேரம் முன்பு பாத்ரூமில் ஒரு பெண் துணி துவைத்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு பின்னாடி போய் தண்ணீர் அடித்து விளையாடி இருக்கிறாள் ஸ்ரீமதி என்று அந்த பெண் கொடுத்த சாட்சியம்
வீடியோ ரெக்கார்டாக நக்கீரனில் பதிவு செய்து அதை நாங்கள் பாப்பா மோகனிடம் கொடுத்திருக்கிறோம். நக்கீரனிடம் அந்த பெண் கொலை செய்யப்பட்டாள் என்பதற்கு ஏகப்பட்ட சாட்சியங்கள் இருக்கிறது. இவர்கள் சொன்ன காதல் கதை பொய், எழுதிய லெட்டர் பொய், நடந்த சம்பவங்கள் பொய், ஆசிரியருக்கும் அந்த பெண்ணுக்கும் இருந்த முரண்பாடுகள் பொய், அனைத்தும் பொய். இன்று வரை முகில் சொன்னது போல 29 சிசிடிவி பதிவுகளில் பல பதிவுகளில் அசைவே இல்லை. அது மட்டுமல்ல, அவளது உடல் எடுத்து சென்ற சாலையில் உள்ள சிசிடிவி பதிவுகளை போலீஸ் அழித்திருக்கிறது. கால் ரெக்கார்டு வாங்கப்படவில்லை. ரவிக்குமார், சாந்தி ஆகியோர் பல போலீஸ் அதிகாரிகளிடமும் பேசியிருக்கிறார்கள். இதில் அதிமுக, திமுக, பாஜக அனைவரும் இருக்கிறார்கள். இதுதான் நிலவரம். இந்த அரசு புரிந்து கொள்ளவில்லை. பார்ப்பவர்கள் மேலெல்லாம் வழக்கு போட்டார்கள். சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து கொண்டு வந்து கலவரத்தில் ஈடுபட்ட 600க்கும் அதிகமான தலித் இளைஞர்கள் மீது வழக்கு போட்டார்கள். எல்லாரையும் மிரட்டினார்கள். அவர்களது வாழ்க்கையை நரகமாக்கினார்கள். அந்த 600 பேரும் ஸ்ரீமதியின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு போராடிய இளம் சிறார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அன்று அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். நீங்கள் விளையாடினீர்கள். ஸ்ரீமதியின் மரணத்தை தற்கொலை என்றீர்கள். போஸ்ட்மார்ட்டத்தை தவறாக செய்தீர்கள். ஒரு டாக்டரை வைத்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்கிற ஸ்ரீமதி அம்மாவின் குரல், சங்கர சுப்பு வழக்கறிஞரின் குரல் உயர்நீதிமன்றத்தில் எடுபடாமல் போனது. அதற்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் அதற்கு ஒரு பரிகாரம் தேட வேண்டிய நிலைமை வந்தது. இன்று ட்ரையல் கோர்ட்டு தான் அனைத்தையும் முடிவு செய்யும் என உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது. அந்த நிலையில் இந்த வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதை நக்கீரன் விடாது. நக்கீரனின் ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. நாங்கள் இதை தவிர பல ரகசிய ஆதாரங்களை எடுத்து வைத்துள்ளோம். அவை அனைத்தும் கோர்ட்டில் கொடுக்கப்படும். கோர்ட்டில் நடக்கக்கூடிய ட்ரையலில் நாங்கள் ஸ்ரீமதி கொல்லப்பட்டாள் என்பதை உறுதி செய்வோம். இன்று இந்த சிபிசிஐடியுடைய அதிகாரி கோமதி, ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன். கீதா என்கிற ஒரு அதிகாரி, அந்த இன்ஸ்பெக்டர், அவர் பிறகு அம்பேத்கர் என்கிற ஒரு உளவுத்துறை இன்ஸ்பெக்டர், இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதில் நிறைய திருவிளையாடல்கள் செய்தார்கள். நாங்கள் கீதாவை பற்றி பல பதிவுகளில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் கள்ளக்குறிச்சி சாராய சாவுகளில் முக்கியமாக தண்டிக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் அந்த கீதா. ஆக நாங்கள் ஸ்ரீமதி விஷயத்தில் எதை கதறலாக கதறினோமோ அந்த கதறல் அனைத்தும் உண்மை என்பது ஆட்சியாளர்களுக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவில் தெரிந்தது. ஸ்ரீமதி சம்பவத்தின் போதே உரிய நடவடிக்கைகளை நேர்மையான முறையில் நல்ல அரசாக இவர்கள் எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சி சாராய சாவு 65 பேர் இறந்து போகக்கூடிய ஒரு சம்பவமும் நடந்திருக்காது. இந்த ஊரில் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது. இந்த ஊர் தமிழகத்திலோ இந்தியாவிலோ இருக்கிற ஒரு ஊராக தெரியவில்லை. இது ஏதோ ஆப்கானிஸ்தான், சொமாலியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் போலதான் இங்கு இருக்கக்கூடிய போலீசார் இருந்தார்கள் என்று நாங்கள் சொன்னது எங்கு நிரூபணம் ஆயிற்று என்றால், கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள்லாம் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை என ஒரு கலெக்டரும் ஒரு எம்எல்ஏவும் ஒரு எஸ்பியும் உட்கார்ந்து சொல்லும் பொழுதுதான் இவர்கள் எப்படியெல்லாம் பொய் சொல்வார்கள் என்பது முதல்வருக்கே தெரிந்தது. அந்த எம்எல்ஏ சொல்கிறார், இப்பொழுது எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த எஸ்பியும் கலெக்டரும் முதல்வராலே மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு எஸ்பி எப்படி மாற்றப்பட்டார் என்றால், அவருக்கு எந்த உத்தரவும் கொடுக்கவில்லை. ஒரு பிரஸ் ரிலீஸ் மூலமாகவே ஒரு எஸ்பி மாற்றப்பட்ட வைபவம் இந்தியாவிலேயே கள்ளக்குறிச்சியில் தான் நடந்திருக்கிறது.
ஆகவே ஸ்ரீமதி இறக்கவில்லை. ஸ்ரீமதி உயிரோடு தான் இருக்கிறாள். ஸ்ரீமதி அவளுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை ஒவ்வொன்றாக, ஒவ்வொருத்தராக, ஒவ்வொரு அமைப்பாக அவள் பழிவாங்கி கொண்டே இருக்கிறாள். அவளது மரணத்தில் எழுந்த ஓலம் அன்று ஆட்சியாளர்கள் காதுகளில் கேட்கவில்லை. ஆனால் அதைவிட அதிகமான ஒரு ஓலம் உருவாகும் பொழுது ஆட்சியாளர்கள் காதில் கேட்கிறது. அதுவும் ஸ்ரீமதியின் செயல்தான். ஆகவே ஸ்ரீமதி இறக்கவில்லை, அவள் உயிருடன் இருக்கிறாள், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். இது மூட நம்பிக்கை அல்ல, ஒரு செயலின் எதிர்வினை. ஒரு செயல் செய்தால், நீங்கள் நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். ஒரு செயலின் எதிர்வினை எப்படி இருக்கும்? இங்கு தவறு நடக்கிறது, இந்த இடத்தில் தவறு இருக்கிறது. நீங்கள் எத்தனை விளக்கங்கள் கொடுத்தாலும், எத்தனை மந்திரிகள் போய் எத்தனை பேரிடம் சொன்னாலும், எத்தனை போலீஸ் அதிகாரிகள் எத்தனை மீட்டிங் போட்டு எப்படி சொன்னாலும், இங்கு நடக்கக்கூடிய சம்பவம் என்பது அடிப்படையில் தவறு என்பதை தான் ஸ்ரீமதியின் மரணம் உணர்த்தியது. ஸ்ரீமதியின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்று ஸ்ரீமதியின் மரணம் எந்த தவறை உணர்த்தியதோ அந்த தவறு இன்றும் இருக்கிறது, அது நிதர்சனமாகி இருக்கிறது என்பதை சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் வெளிப்படுத்தி இருக்கிறது. இதையும் தாண்டி இனிமேலும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இந்த அரசமைப்பும் ஸ்ரீமதி விஷயத்தில் தெளிவு பெறாமல் நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களேயானால் அதை நாங்கள் கோர்ட்டில் முறியடிப்போம். ஆனால் நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் உங்களுடைய விஷயத்தை யோசியுங்கள். இல்லை என்றால் கள்ளக்குறிச்சி சாராய சாவை விட ஒரு மிகப்பெரிய கொடூரம் ஒன்று கள்ளக்குறிச்சியில் நடக்கும். அப்படிப்பட்ட அரசு எந்திரம் தான் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஸ்ரீமதி என்று அந்த பெண் கொடுத்த சாட்சியம் வீடியோ ரெக்கார்டாக நக்கீரனில் பதிவு செய்து அதை நாங்கள் பாப்பா மோகனிடம் கொடுத்திருக்கிறோம். நக்கீரனிடம் அந்த பெண் கொலை செய்யப்பட்டாள் என்பதற்கு ஏகப்பட்ட சாட்சியங்கள் இருக்கிறது. இவர்கள் சொன்ன காதல் கதை பொய், எழுதிய லெட்டர் பொய், நடந்த சம்பவங்கள் பொய், ஆசிரியருக்கும் அந்த பெண்ணுக்கும் இருந்த முரண்பாடுகள் பொய், அனைத்தும் பொய். இன்று வரை முகில் சொன்னது போல 29 சிசிடிவி பதிவுகளில் பல பதிவுகளில் அசைவே இல்லை. அது மட்டுமல்ல, அவளது உடல் எடுத்து சென்ற சாலையில் உள்ள சிசிடிவி பதிவுகளை போலீஸ் அழித்திருக்கிறது. கால் ரெக்கார்டு வாங்கப்படவில்லை. ரவிக்குமார், சாந்தி ஆகியோர் பல போலீஸ் அதிகாரிகளிடமும் பேசியிருக்கிறார்கள். இதில் அதிமுக, திமுக, பாஜக அனைவரும் இருக்கிறார்கள். டிவி ஃபுட்டேஜ் எடுத்துக்கொண்டு வந்து கலவரத்தில் ஈடுபட்ட 600க்கும் அதிகமான தலித் இளைஞர்கள் மீது வழக்கு போட்டார்கள். எல்லாரையும் மிரட்டினார்கள். அவர்களது வாழ்க்கையை நரகமாக்கினார்கள். அந்த 600 பேரும் ஸ்ரீமதியின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு போராடிய இளம் சிறார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அன்று அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். நீங்கள் விளையாடினீர்கள். ஸ்ரீமதியின் மரணத்தை தற்கொலை என்றீர்கள். போஸ்ட்மார்ட்டத்தை தவறாக செய்தீர்கள். ஒரு டாக்டரை வைத்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்கிற ஸ்ரீமதி அம்மாவின் குரல், சங்கர சுப்பு வழக்கறிஞரின் குரல் உயர்நீதிமன்றத்தில் எடுபடாமல் போனது. அதற்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் அதற்கு ஒரு பரிகாரம் தேட வேண்டிய நிலைமை வந்தது. இன்று ட்ரையல் கோர்ட்டு தான் அனைத்தையும் முடிவு செய்யும் என உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது. அந்த நிலையில் இந்த வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதை நக்கீரன் விடாது. நக்கீரனின் ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. நாங்கள் இதை தவிர பல ரகசிய ஆதாரங்களை எடுத்து வைத்துள்ளோம். அவை அனைத்தும் கோர்ட்டில் கொடுக்கப்படும். கோர்ட்டில் நடக்கக்கூடிய ட்ரையலில் நாங்கள் ஸ்ரீமதி கொல்லப்பட்டாள் என்பதை உறுதி செய்வோம். இன்று இந்த சிபிசிஐடியுடைய அதிகாரி கோமதி, ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன்.
கீதா என்கிற ஒரு அதிகாரி, அந்த இன்ஸ்பெக்டர், அவர் பிறகு அம்பேத்கர் என்கிற ஒரு உளவுத்துறை இன்ஸ்பெக்டர், இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதில் நிறைய திருவிளையாடல்கள் செய்தார்கள். நாங்கள் கீதாவை பற்றி பல பதிவுகளில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், அது யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் கள்ளக்குறிச்சி சாராய சாவுகளில் முக்கியமாக தண்டிக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் அந்த கீதா. ஆக நாங்கள் ஸ்ரீமதி விஷயத்தில் எதை கதறலாக கதறினோமோ அந்த கதறல் அனைத்தும் உண்மை என்பது ஆட்சியாளர்களுக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவில் தெரிந்தது. ஸ்ரீமதி சம்பவத்தின் போதே உரிய நடவடிக்கைகளை நேர்மையான முறையில் நல்ல அரசாக இவர்கள் எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சி சாராய சாவு 65 பேர் இறந்து போகக்கூடிய ஒரு சம்பவமும் நடந்திருக்காது. இந்த ஊரில் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது. இந்த ஊர் தமிழகத்திலோ இந்தியாவிலோ இருக்கிற ஒரு ஊராக தெரியவில்லை. ஆப்கானிஸ்தான், சொமாலியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் போலதான் இங்கு இருக்கக்கூடிய போலீசார் இருந்தார்கள் என்று நாங்கள் சொன்னது எங்கு நிரூபணம் ஆயிற்று என்றால், கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் எல்லாம் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை என ஒரு கலெக்டரும் ஒரு எம்எல்ஏவும் ஒரு எஸ்பியும் உட்கார்ந்து சொல்லும் பொழுதுதான் இவர்கள் எப்படியெல்லாம் பொய் சொல்வார்கள் என்பது முதல்வருக்கே தெரிந்தது. அந்த எம்எல்ஏ சொல்கிறார், இப்பொழுது எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த எஸ்பியும் கலெக்டரும் முதல்வராலே மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு எஸ்பி எப்படி மாற்றப்பட்டார் என்றால், அவருக்கு எந்த உத்தரவும் கொடுக்கவில்லை, ஒரு பிரஸ் ரிலீஸ் மூலமாகவே ஒரு எஸ்பி மாற்றப்பட்ட வைபவம் இந்தியாவிலேயே கள்ளக்குறிச்சியில் தான் நடந்திருக்கிறது. ஆகவே ஸ்ரீமதி இறக்கவில்லை, ஸ்ரீமதி உயிரோடு தான் இருக்கிறார். ஸ்ரீமதி அவளுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை ஒவ்வொன்றாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு அமைப்பாக அவள் பழிவாங்கி கொண்டே இருக்கிறாள். அவளது மரணத்தில் எழுந்த ஓலம் அன்று ஆட்சியாளர்கள் காதுகளில் கேட்கவில்லை. ஆனால் அதைவிட அதிகமான ஒரு ஓலம் உருவாகும் பொழுது ஆட்சியாளர்கள் காதில் கேட்கிறது. அதுவும் ஸ்ரீமதியின் செயல்தான். ஆகவே ஸ்ரீமதி இறக்கவில்லை, அவள் உயிருடன் இருக்கிறாள், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். இது மூட நம்பிக்கை அல்ல, ஒரு செயலின் எதிர்வினை. ஒரு செயல் செய்தால், நீங்கள் நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். ஒரு செயலின் எதிர்வினை எப்படி இருக்கும்? இங்கு தவறு நடக்கிறது, இந்த இடத்தில் தவறு இருக்கிறது. நீங்கள் எத்தனை விளக்கங்கள் கொடுத்தாலும், எத்தனை மந்திரிகள் போய் எத்தனை பேரிடம் சொன்னாலும், எத்தனை போலீஸ் அதிகாரிகள் எத்தனை மீட்டிங் போட்டு எப்படி சொன்னாலும், இங்கு நடக்கக்கூடிய சம்பவம் என்பது அடிப்படையில் தவறு என்பதை தான் ஸ்ரீமதியின் மரணம் உணர்த்தியது. ஸ்ரீமதியின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அன்று ஸ்ரீமதியின் மரணம் எந்த தவறை உணர்த்தியதோ அந்த தவறு இன்றும் இருக்கிறது, அது நிதர்சனமாகி இருக்கிறது என்பதை சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் வெளிப்படுத்தி இருக்கிறது. இதையும் தாண்டி இனிமேலும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இந்த அரசமைப்பும் ஸ்ரீமதி விஷயத்தில் தெளிவு பெறாமல் நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களேயானால் அதை நாங்கள் கோர்ட்டில் முறியடிப்போம். ஆனால் நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் உங்களுடைய விஷயத்தை யோசியுங்கள். இல்லை என்றால் கள்ளக்குறிச்சி சாராய சாவை விட ஒரு மிகப்பெரிய கொடூரம் ஒன்று கள்ளக்குறிச்சியில் நடக்கும். அப்படிப்பட்ட அரசு எந்திரம் தான் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஸ்ரீமதியின் 2ஆம் நினைவு நாளில் ஆட்சியாளர்களுக்கு சொல்லி நினைவுபடுத்துவது எனது கடமை என நான் நினைக்கிறேன். அந்த பள்ளி தலைமையகம் என்பது RSS பயிற்சி கூடாரமாக இருந்திருக்கிறது. இன்னும் தெளிவா சொல்லணும்னு சொன்னா, ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளதான் அந்த பள்ளிக்கூடம் நடத்திருக்காங்க. அதிமுக, திமுக இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட ஒரு சாதியினர் அவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க. சாதிக்காரங்கள்லாம் அதிகார வர்க்கத்துக்கு அனைமே இந்த இடத்துல கட்சியை மறந்து
ஒரு மாணவி இறக்கப்பட்டிருக்கார், கொல்லப்பட்டிருக்கிறார், தவறான பாதைக்கு அழைக்கப்பட்டு ஈழவில்லை என்ற காரணத்துக்காக அழிக்கப்பட்டிருக்கிறார் தானே செய்தி. இது சம்பந்தமான விசாரணை வளையத்துல ஒரு புள்ளி கூட போகல. அவங்க மயங்களை கூப்பிட்டு விசாரிக்கல. ஏற்கனவே கடந்த காலத்துல இந்த பள்ளியில் இது மாதிரி தவறுகள் நிறைய நடந்திருக்கு, மூடி மறைக்கப்பட்டிருக்கு. காவல்துறை விசாரணைக்கு புகார் கொடுக்கப்பட்டதை சரி கட்டியிருக்காங்க இல்லையா? பலர் பயந்து கொண்டு உங்களுடைய பண பலம், சாதிய பலம், அடியாட்களுக்கு பணத்திற்கு பயந்து கொண்டு புகாரே கொடுக்கல. புகார் கொடுத்தவங்கள சரி கட்டியிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க, பணம் கொடுத்து சரி கட்டியிருக்காங்க. ஆனா ஸ்ரீமதியின் தாயார் புறநானூற்று தாய் மாதிரி இன்னைக்கு நவீன காலத்துல நீதி ஒன்றுதான் வேண்டும், நிதி வேணும்னு சொல்லி பல வகையில் அவங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க. எல்லாம் தெரியும். நீதி வேண்டும், இதுவே கடைசி மரணமா இருக்கணும், யாருக்கு ஸ்ரீமதியுடைய கதி ஏற்படக்கூடாதுல நீதி கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அதான் நாங்களாம் பின்னாடி நிக்கிறோம். இன்னைக்கு நிச்சயமா நீதி கிடைக்கும், காலதாமதமாகுது. குற்றவாளிகள் நிரந்தரமா தப்பிக்க முடியாது. ஸ்ரீமதியுடைய 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி சொல்லுவது தப்பிக்க முடியாது. எப்படி இறந்தாங்கன்ற செய்தியை நாட்டுக்கு தெரியப்படுத்தணும்ல. உடல்நல குறைவு இல்ல, நீ சொல்ற மாதிரி ஸ்ரீமதி